பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களின் குடும்பங்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத வார்த்தை, உன் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தின் ஒரு பகுதியில், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று. நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? முதற் பலனால் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லிவிட்டு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு என்று ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் ஆண்டவருக்கு சிறந்ததையும் முதற் பலனையும் கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதுவே கர்த்தருடைய கட்டளையாகவும் காணப்பட்டது. உலகத்தில் இருக்கும் ஜனங்கள் கனப்படுத்தும் போது நாம் அவற்றை நம்முடைய செயலில் அவர்களுக்கு காண்பிக்கிறோம். அதுபோல கர்த்தரை கனம் பண்ணுவதையே நாம் செயலில் காண்பிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்து அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் உண்டு, அநேக பேர் நாம் முதற் பலனை கொடுக்காமல் மீதமாய் இருப்பதை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமது சம்பாத்தியத்தில் முதலில் வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன், வீட்டு கடன், தேவையான பொருட்களை வாங்குவது, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட கட்டணங்களை செலுத்துவது, மின் கட்டணம், தொலைபேசி கட்டணம், வீட்டு வரி, இணையதள கட்டணம் போன்ற எல்லா செலவுகளையும் நாம் செய்துவிட்டு மீதம் எவ்வளவு இருக்கிறதோ அவற்றை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த நாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். இவ்வகையான கனத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ற பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்ப்பது முதற் பலன் என்பதை நம் தேவ ஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய ஆஸ்திகளுக்கும் பொருளாதாரத்திற்கும் சொந்தக்காரர்கள் அல்ல. ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற மேற்பார்வையாளர்கள் மாத்திரமே என்பதை நாம் அறிந்து போகணும். எப்படி ஒரு அலுவலகத்தில் பணிபுரியும் நிர்வாகி கொடுக்கப்பட்ட வேலையை மேற்பார்வையிடுகிறாரோ, அதுபோல கர்த்தர் கொடுக்கிற பொருளாதாரத்தை நாம் மேற்பார்வையிடுகிற மேனேஜர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் என்று வேதவசனம் தெளிவாக கூறுகிறது. நாம் கர்த்தருக்கு முதற் பலனை நாம் கொடுக்கும் போது நாம் பணக்காரர்களாக வேண்டும் என்ற சூத்திரத்தின் அடிப்படையில் நாம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, மாறாக நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இருதயத்தோடு நாம் கொடுக்கும் போது 2 காரியங்கள் நடைபெறும். ஒன்று, பூரணமாய் நிறையும். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறையும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, நதி தண்ணீர் புரண்டோடுவது போல உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று இயேசு சொன்னார். கேளுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. யாரை கனம் பண்ண தவறினாலும் கர்த்தரை கனம் பண்ண நாம் தவறவிடவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நோக்கம் முதலீட்டின் மீதான வருமானம் என்றல்லாமல் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் விதைப்போம். அப்பொழுது நூறத்தனையாக பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் நம்முடைய பொருளால் கர்த்தரை கனம் பண்ணி நாம் அவர் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.